காவேரி விஜய் வந்து வண்டியில் போயிட்டே இருக்காங்க. அப்போ காவேரி கிட்டே விஜய் வந்து கேட்குறாரு, என்ன காவேரி அமைதியாக இருக்க, தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே தேங்க்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. புருஷன் பொண்டாட்டின்னு நானும் நினைக்கிறேன், ஆனால் என் மனசில் வந்து என்ன தான் நினச்சாலும் நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் ஒரே குழப்பத்தை தருது. ஒரு டைமில் என்கிட்ட நல்லா பேசுகிறீங்க, இன்னொரு டைமில் குழப்பமாக பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. என்ன காவேரி அமைதியாக வர, நம்ம 2 பேரும் நல்லா பேசணும், ரொம்ப நேரம் லாங் ட்ரைவ் பண்ணணும், அதுக்கப்புறமா ஒரு இடத்துல போயிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். அப்புறம் முக்கியமான விஷயம், அங்கே என் மனசு திறந்து எல்லாமே நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி நீயும் உன் மனசில் என்னென்ன இருக்கோ, என்னை பற்றி வந்து தப்பாக கூட யோசிச்சிருப்ப, அது எல்லாத்தையும் நீயும் சொல்லணும், புரியுதா அப்படின்னோடனே, சொல்கிறேன் எல்லாத்தையும் கேட்குறேன், டைம் வந்தால் கண்டிப்பாக கேட்டு தானே ஆகணும், அதனால் நேரடியாகவே கேட்கலான்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். எவ்வளோ நாளைக்கு தான் உங்களை மறைமுகமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறது, மறைமுகமாக பேசினா மட்டும் உங்களுக்கு நான் புரிஞ்சிருவா போகுது, அதனால் நேரடியாக இன்றைக்கி நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. என்ன காவேரி என்ன யோசிக்கிற அப்படின்னோடனே, பேசுவேல்ல கண்டிப்பாக பேசுகிறேன் அப்படின்றாங்க. நானும் இன்றைக்கி எல்லாத்தையும் பேசலான் இருக்கேன் காவேரி, நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஒரு லெட்டர் எழுதினேன் அப்படின்னு, லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆமாம் காவேரி, நான் உனக்கு ஒரு லெட்டர் எழுதினேன்ல, அந்த லெட்டரை உங்ககிட்ட என்ன சொன்னேன், அதே தான் இப்போ நேரில் சொல்ல போகிறேன் அப்படின்னோடனே, என்ன இவர் என்ன சொல்கிறாரு, லெட்டருன்றாரு, என்ன லெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு குழப்பம் அடைகிறாங்க. அடுத்து வந்து என்ன லெட்டரா அப்படி கேட்குறாங்க. என்ன காவேரி இப்படி சொல்கிறேன், நான் தான் லெட்டர் எழுதுனேனே உனக்கு மறந்துட்டியா அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு வண்டி வந்து முன்னாடி வந்து இடிச்சிடுது. உடனே வந்து ஒரு பிரேக் ஒன்று போடுறாரு பாருங்க, அப்படியே வந்து காவேரி வந்து முன்னாடி போயிட்டு அப்படியே முட்டிக்கிறாங்க. அப்படியே வந்து தலையிலெல்லாம் வந்து அடிப்படுது காவேரிக்கு. இங்கே வந்து விஜய் வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உடனே கீழே இறங்கி போயிட்டு செம்மையை திட்டாரு. என்ன நினச்சிட்டு இருக்கு உங்கள் மனசில், என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வண்டி ஓட்டலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா, பார்த்து ஓட்ட தெரியாது உங்களுக்கு, உங்கள் விஷயத்துக்கு வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு திட்டிகிட்டு இருக்காரு. அந்த வண்டியை வந்து இடித்தவங்கள அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பெரிய பிரச்சனையாவது எல்லாருமே வந்து கூட்டிடுறாங்க. என்ன சார் பிரச்சனை அப்படின்னோடனே, இந்த மாதிரி வண்டி ஓட்ட தெரியாதவங்களாம் ஓட்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நல்ல காலம் நாங்கள் சீட் பெல்ட் போட்டிருந்தோம், போடலன்னா எங்கள் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு. அந்த டைமில் காவேரி வந்து இறங்கி கீழே வராங்க. உடனே காவேரியோட நெத்திலேருந்து ரத்தம் கொட்டுது. பயந்து போயிடுறாரு விஜய். என்னாச்சு காவேரி அப்படின்னோடனே, இல்லைங்க அது வந்து நான் சீட் பெல்ட் போட்டு தான் இருந்தேன், ஆனால் திடீர்னு வந்து அப்படியே இடிச்சதால் முன்னாடி வந்து நான் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படியே வந்து ஃபுல்லாக ரத்தம் வழியுது. அதை பார்த்துட்டு வந்து விஜய் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தொடர்ந்து சண்டை போடுறாரு. உடனே வந்து காவேரி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, விடுங்க பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே வந்து வா காவேரி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கையை வச்சு பார்க்குறாரு. பார்த்தா ரத்தம் நிற்கவே நிற்கல, காவேரி ரத்தம் நிற்கவே நிற்கல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, எனக்கு தெரிஞ்ச சின்ன காயம் தான், அதெல்லாம் கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் தீரணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு. இங்கே வந்து இல்லைங்க நம்ம வேறு எங்கேயும் போகணும்னு நினச்சிப்போம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் காவேரி, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உனக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணியே தீரணும், பார் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போகிறாரு. விஜய் பார்த்துட்டு காவேரிக்கு ஒன்றுமே போடல, இவ்வளோ வந்து பாசம் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு என்ன பண்ணுறாரு, கட்டு போடுறாரு. கட்டு போட்டோன்னே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப கவனமாக பார்த்துங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, தண்ணி படாமல் பார்த்துங்க, வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதாவது ப்ராப்ளம் வாமிட் அந்த மாதிரி இருந்தால் கூட்டின்னு வாங்க, கண்டிப்பாக டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்றாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்குறாரு. காவேரி இப்போ எப்படி இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காவேரி நீ பத்திரமா இருக்கிறது இல்லையா, நான் வந்து சீட் பெல்ட் நல்ல காலம் போட்டு விட்டு இல்லைன்னா வேறு மாதிரி ஆயிருக்கும், சின்ன காயம்தான், சரிங்க நம்ம லாங் ட்ரைவ் போகணும் நீங்களே, சரி போகலாம் உங்கள் ஆசைப்படி அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்ம வீட்டுக்கு போகலாம். என்னங்க நீங்கள், நான் வீட்டுக்கு போகலாம் சொல்லும்போது நீங்கள் லாங் ட்ரைவ் போகலாம், நீங்கள் இப்போ நானே சொல்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு, ஆனால் நீ கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை காவேரி உனக்கு இந்த மாதிரி நிலமெல்லாம் போக வேண்டாம், முதல்ல வீட்டுக்கு போவோம், நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், உனக்கு தலை வலிக்குதா, வேறு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா கேட்டுட்ருக்காரு. அப்படி பார்த்து உருகிறாரு. இதெல்லாம் பார்த்து காவேரிக்கு தாங்க முடியல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க மனசு அப்படியே அவங்க நிலையில் இல்லை. இவ்வளோ பாசம் என் மேலே, இவ்வளோ அக்கறை என் மேலே எல்லாமே வச்சுருக்காரு விஜய், ஆனால் என்னை ஏன் வந்து தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாரு, என்னை விட்டு ஏன் பிரியணும்னு நினைக்கிறாரு, இது வந்து விஜய் கிட்ட கேட்கணும் தானே இன்றைக்கி நம்ம நினச்சோம், ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க காவேரி. வந்து வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. தாத்தா ரொம்ப பதறி போகிறாரு. என்னாச்சுப்பா அப்படின்னாரு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்னோடனே ரொம்ப பதறி போகிறாங்க தாத்தாவும் பாட்டியும். அப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாம் வந்து விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து தாத்தா வந்து இந்த மாதிரி வண்டி ஓட்டுறதுலாம் ஓட்டுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. காவேரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கமானோடனே விஜய் கை தாங்களாக கூட்டிகிட்டு போகிறாரு காவேரி.